அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூலை 1லேருந்து ஜூலை 10 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்கள்ல என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிக்கிறாங்க, அது எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ மருங்கூர் அகழ்வாயில வட்டச்சில்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. மருங்கூர் அப்படின்ற இடம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்துல இருக்கு. இதை கண்டக்ட் பண்ணது தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். இதுக்கு ஹெட்டா டீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்தம். கீழடியில வந்து தா அப்படின்னு பொறிக்கப்பட்ட ஒரு பானை ஓடு வந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் ஷீட் ஃபண்ட். இது யாருக்காக ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்காக தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டார்ட் அப் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசிசின்னு சொல்லுவாங்க. இது சிங்கப்பூர், யூஎஸ்ஏ இவங்க இதை பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய ஃபாரின் ஷோஸ் வந்து உள்ளே வர்றதுக்காக இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ரீஜினல் ஸ்டார்ட் அப் ஹப்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். அது இப்போ வந்து புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது வந்து கோயம்புத்தூர்லையும் திருச்சிலையும். அப்புறம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இந்த வருஷம் வந்து மதுரையில் நடக்க போகுது. 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக வந்து மாற்றிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். காரைக்குடி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள். கைரோடோல்ஃபஸ் எரோஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற ஒரு பூச்சிங்க. ஓகேங்களா? இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அரிவகையில் இருக்க ஒரு பூச்சி. 132 வருஷத்துக்கு அப்புறம் நீலகிரியில் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் என்டமாலஜிஸ்ட். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ரான்சிஸ் ஹாம்ப்டன், 1891. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவில் 3 கிரிமினல் லாஸ், பழைய கிரிமினல் லாஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த 3 நேம் மாற்றினாங்களா, இது ஜூலை 1லேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஐபிசி அப்படிங்கிறது பாரதிய நியாய சன்ஹிதா பில் 2023 ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்புறம் சிஆர்பிசி அப்படிங்கிறது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. அதுக்கப்புறம் ஐஇஏ அப்படிங்கிறது வந்து பாரதிய சக்ஷயா பில் அப்படின்னு வந்து மாறி இருக்கு. ஜூலை 1லேருந்து அமலுக்கும் வந்துருச்சு. அப்புறம் அதர் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஈஃப்ளோ எக்காலஜிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து யூனியன் ஜல்சக்தி மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ரியல் டைமாக ரிவரோட குவாலிட்டி, தரம், அது எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஃபோர்ஸில் இருக்குது, அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக இது வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏர் இண்டியா வந்து சவுத் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் ஃப்ளையிங் ட்ரெயின் ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி, மகாராஷ்டிரா. அப்புறம் ஒரு பிளான்ட் ஸ்பைசிஸ் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில். அதோட நேம் பார்த்தீங்கன்னா திதி மார் கார்பஸ் ஜானகி. இது வந்து புது பிளான்ட்டுனால இவங்க தான் பேர் வைப்பாங்க. புதுசாக ஒரு பிளான்ட் கண்டுபிடிச்சாலே பேர் வைப்பாங்க. ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஜானகி அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இந்தியன் பொட்டானிஸ்ட். அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக இந்த பேர் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் ஆந்திர பிரதேஷில் வந்து 41,000க்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரிச்சோட நெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் பைலட் ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, யூசிஜி. இது வந்து காஸ்தா கோல் பிளாக்ல இருக்கிற ஜமாத்ரா டிஸ்ட்ரிக்ட், ஜார்க்கண்ட்ல வந்து இருக்கு. எந்த இடம், என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத பார்த்துக்காங்க. ஓகேவா? இது யூசிஜி ப்ராஜெக்ட் ஜமாத்ரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ 46th செஷன் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்து இந்தியா வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்தியா எடுத்து நடத்தினோம்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ டெல்லியில் பாரத் மண்டபம். ஸோ இந்தியா மிஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதாவது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, பிளான்ஸ், மிஷன்ஸ், அது மாதிரி சில லிஸ்ட் அவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ஸ்பேஸ் மைத்ரி அப்படிங்கிற ஒரு மிஷன் ஃபார் ஆஸ்திரேலியா இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. இதில் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் வந்து இவங்க இருக்கிறாங்க. இது யாருக்கும் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ கமர்ஷியல் ஆர்முக்கும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்எஸ்ஐஎல் அவங்களுக்கும், அப்புறம் ஆஸ்திரேலியன் ஃப்ரீம் ஸ்பேஸ் மிஷன்ஸ் கம்பெனி இவங்களுக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம் தாங்க. இந்தியா தாய்லாந்துக்கு இடையே என்ன எக்ஸசைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இப்போ நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 13th எடிஷன். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் ப்ரொவின்ஸ் அப்படின்றதுல நடந்துச்சு. இது தாய்லாண்டில் இருக்குது. ஸோ இந்தியா தாய்லாண்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எய்தர் இந்தியாவில் நடக்கும் இல்லைன்னா தாய்லாண்டில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸசைஸ் வந்து உர்முரோய் மேகாலயாவில் நடந்திருக்கும், செப்டம்பர் 2019. இந்தியா மங்கோலியாவுக்கு இருக்கிற எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா நோமோடியாக் எலிஃபென்ட் 2024 அப்படிங்கிறதா இந்த வருஷத்தோட பேர். இதோட ஃபாரின் ட்ரைனிங் நோடு வந்து உர்மாய் மேகாலயாவில் வந்து நடந்தது. இது வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இந்த மங்கோலியா அந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரைனிங் பிளேஸில் தான் வந்து இது நடக்கும்.
இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ஜாயின் வெச்சர் பார்த்தீங்க அப்படின்னா AK-203 அப்படிங்கிற அசால்ட் ரைஃபிள்ஸை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் வந்து இருந்தது. அவங்க 35,000 செட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்தியன் ஆர்மிகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா ஈஜிப்ட் ஹோபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரஃபேலே ஃபைட்டர் ஜெட்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணி 4th ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து நடத்துவாங்க. இது யாருக்கும் இடையிலன்றத முக்கியம், இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும். இந்தியா இன் ரிம் பேக் அப்படிங்கிறது வந்து ரிம் பேக்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நிறைய கண்ட்ரிஸ், அதாவது 2 டஜனுக்கும் அதிகமான கண்ட்ரிஸ் தான் ரிம் பேக்னு சொல்லுவாங்க. பசிபிக் ஏரியாஸில் வந்து ஒரு பெரிய வார்ஃபேர் இருக்கும், அந்த தண்ணியிலேயே இருக்கிற வார்ஃபேர்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் நேவல் மிலிட்ரி வார் கேம் வந்து அங்கே நடக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க ரிம் ஆஃப் த பசிபிக் எக்ஸசைஸ் இன் ஹவாய். அந்த இடத்துல வந்து இந்தியா வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கு. எக்கனாமி நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டில் அதிகமாக வந்து பணம் அனுப்பின நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதாவது 18% வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து இங்கே இந்தியா வந்திருப்பாங்கல்ல, அவங்க பணம் அனுப்புறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% இன் 2023. அது வந்து டாலர் மதிப்பில் பார்த்தோம்னா 120 பில்லியன். ஸோ 2024 இன்னும் ஒரு 4 பில்லியன் அதிகமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2025 வந்து $129 பில்லியன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜரில் 4% ஹையர். நித்தி ஆயோக் வந்து ஒரு நேஷனல் வைட் கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பூர்ணநாதா அபியான். இதுக்குள்ளே வந்து ஹெல்த், அக்ரி, அது மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நிறையா உள்ளே இருக்கும். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ராஜெக்ட் நெக்ஸஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக ஐபிஎஸோட சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். அவார்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதிவன் எர்த்குவேக் மெமோரியல் மியூசியம் இன் குஜராத் அது இருக்கு இல்லைங்களா, அது யுனெஸ்கோவால் பிரிக்ஸ் வெர்சலைஸ் அவார்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவார்டுக்கு இது எந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு தான் 2024 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ரைட்டர், விமர்சகர், ஒரு பெண்ணி ஆர்வலர். அவங்க வந்து கீதா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சரஸ்வதி அம்மா அப்படிங்கிற அவார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்கன்னா விங்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருப்பாங்க. விமென்ஸ் இன்டெகிரேஷன் அண்ட் க்ரோத் த்ரூ ஸ்போர்ட்ஸ், இவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து இந்த விங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கும். ஸோ அதர் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கவுர் அப்படின்னு சொல்ல ஒரு காட்டெருமை, இந்தியாவை ஒரு பேஸ் பண்ணி சொல்கிற பைசன்னாலே காட்டெருமை. இது வந்து எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகூர் ஸ்ட்ரெச், அதாவது இது பாரம்பரியமான ஒரு காட்டெருமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்கவே கிடைக்காத ஒரு காட்டெருமை. நல்லமலா ஃபாரஸ்ட்ல ஆந்திர பிரதேஷ் நந்தில் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதை பார்த்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி 1870 தான் இந்த இந்தியன் கவுரை வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துருப்பாங்க. அந்த வனப்பகுதியில் அதிகமாக இருந்ததே அதுவாக தான் இருந்ததாம். சில காலகட்டங்களில் அது மொத்தமாக வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது வந்து ரீஅப்பியரன்ஸ் ஓகேங்களா. ஸோ பிரதாபி காலிஷின் சாம்பல் ரிவர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பிகேசி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க போபாலில். ஸோ மத்திய பிரதேஷ் ராஜாத் கவர்மெண்ட் வந்து அதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான், மால்வா, சாம்பல் ரிவர்ஸ், அப்புறம் மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்க ரிவர்ஸை வந்து ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணி வாட்டர் வந்து அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக இந்த ரிவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சஃப்ரேஜுங்கிறது இருக்காது. இந்திய ராணுவம் வந்து சமீபத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தன்னோட முதல் 4G மொபைல் ஃபேஸ் நிலையத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. இது யார் டிசைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா சிக்னல்ட்ரோன் என்ற நிறுவனம் பெங்களூர்ல இருந்து அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து குளோபல் இந்தியா AI சமிட் வந்து ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். பவர்ஃபுல் நியூக்ளியர் பாம் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, செபெக்ஸ் 2. இந்தியன் நேவி வந்து அதை டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் பேஸ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த செபெக்ஸுங்கிறது நார்மலாக அவங்க யூஸ் பண்ணுற டிஎன்டியை விட இது அதிகமாக பவர்ஃபுல்லாக ட்வைஸ் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்டினா ட்ரை நைட்ரோ டொலுவின் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் ரீசெண்டாக வந்து ஒரு டிசீஸ் வந்து பரவுச்சு. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் பரவுச்சு, அதாவது கேரளாவில். ஸோ பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படிங்கிறது ஒரு குளத்துலையோ குட்டையிலையோ இல்லை க்ளீன் பண்ணப்படாத ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ குளிச்சா இந்த அமீபா வந்து தண்ணி வழியாக மூக்கு வழியாக போய் பிரெயினை வந்து பாதிக்குமா. பிரெயினில் இருக்கிற சின்ன சின்ன செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த அமீபா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருமா. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா 97% செல்ஸ் சாப்பிட்டோன்னே அப்போ அந்த மனுஷன் வந்து உயிரோட இருக்க மாட்டான். ஸோ 97% இதுக்கு வந்து டெத் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பேர் இதனால் உயிரிழந்திருக்கதா வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ வேர்ல்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க்கில் 2030 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டேக்ஸ் லைஃப் ஸ்டாக் ஃபார்மர்ஸ், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டென்மார்க்கில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணுற கவ் ஷீப் பிக்ஸுக்கு, அதாவது ஜென்ரலாக வந்து கவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஹவுசஸ் வந்து எமிட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து நார்மல் தான். பட் ஆனால் அதை அதிகப்படியாக எமிட் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணுன்றக்காக டேக்ஸ் வந்து போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி போட போகுதுன்னா டென்மார்க். ஸோ ஃப்ரம் 2030 இது எஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ யுனெஸ்கோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து மண்ணுக்கான சாயில் கான்ஃபரன்ஸ் வந்து மொராக்காவில் வந்து நடந்தது. 75% சாயில்ஸ் வந்து ஏற்கனவே பழுதடைந்து விட்டதாகவும் 3.2 பில்லியன் பீப்புள் வந்து அதனால டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு இந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 32% வந்து ஏற்கனவே ஸ்பாயில் ஆயிடுச்சு, 25% ஸ்பாயில் ஆகிற நிலைமையில இருக்குது. அதாவது அப்புறம் ஸ்பாயில் ஆகுறதுன்னா உங்களுக்கு பாலைவனம் ஆகுறதும் அதில் ஒரு பாயிண்டாக தான் சொல்லுவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா நோவா வானிலைன்னு சொல்லுவாங்க. நோவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேஷ்னலோட ஓஷன் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஸ்பேஸ் எக்ஸில் வந்து ஒரு சேட்டிலைட் மூலயமா பார்த்து நாசா வந்து ஒரு இதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க, சேட்டிலைட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சேட்டிலைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆப்ரேஷனல் என்வரான்மெண்ட் சேட்டிலைட். அதோட பேரே வித்தியாசமாக இருக்குது, அதனால தான். ஸோ இந்தியா ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு ப்ரிப்பேர் செக்லிஸ்ட் ஆஃப் இட்ஸ் என்டையர் ஃபானா கவரிங் 104,561 ஸ்பைசிஸ். புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்படின்னா எத்தனை எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க, அதுக்கப்புறம் எத்தனை ஊர்வனங்கள் இருக்குன்னு வெளியிட்டாங்க, இப்போ வந்து எத்தனை ஃபானா வகைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு புக்கு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அழிகிற நிலைமையில் இருக்குது, எது டேஞ்சர் நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நியூ மால்வேர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்னோ பிளைண்ட். இது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து அவங்களோட பேங்கிங் க்ரெடென்ஷியல்ஸ் அவங்க ஃபோன்லேருந்து திருடுறது தான் இந்த நியூ மால்வேர். அதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. கோம்ஃபோன் மாய்ட் டயட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு புது வகையான ஒரு டயட்டம். இது வந்து க்ளீன் வாட்டர் ரிவரில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கே. 25% ஒரு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது வந்து ஒரு குரூஷியல் ரோல் வந்து பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இதை ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹன்ஸ்பர்க் 1845. நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஹார்ன்டு ஃப்ராக் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஃப்ரிஸ் அஃப்டானி. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டேல் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அருணாச்சல் பிரதேஷில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் CAR-T அப்படிங்கிற ஒரு தெரப்பி வந்து கிரிமிக் ஆன்டிஜென் ரிசெப்டர் டீசல் இது எதுக்காக இது கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த தெரப்பி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கட்டிங் எட்ஜ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரீப்ரோக்ராம்ஸ் பேஷண்ட் இம்யூன் சிஸ்டம் ஃபார் கேன்சர். அதாவது கேன்சரை எதிர்த்து மனுஷனோட அந்த செல்ஸை வந்து, அதாவது கேன்சர் கொடுக்குற அந்த செல்ஸை வந்து தாக்கி இம்யூனிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த CAR-T வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2% தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். 98% வந்து அது ஃபைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கேன்சரான பேஷண்ட்ஸ்க்கு இருக்க டெவலப்மெண்ட் வச்சு அடுத்தடுத்து வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி அந்த இம்யூன் செல்லுலேயே கேன்சர் வரும் இல்லையா, லிம்ஃபோமாஸ் லுக்கீமியாஸ்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த தெரப்பி வந்து யூஸ் ஆகாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மவுண்டைன். இது வந்து ஒரு சோலார் சிஸ்டத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய வெல்கனோ. ஓகேங்களா, அந்த வெல்கனோ வந்து நாசாவோட ஒடிசி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் 10000 டைம் வந்து சர்க்கிள் ஆகி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து L1 பாயிண்டை ரீச் ஆயிடுச்சு ஹாலோ ஆர்பிட்குள்ள 170 டேஸ் ஆயிடுச்சு. அதாவது ஜூலை 2ஓட 178 டேஸ் ஆயிடுச்சு. வேல்மணி லீஃபை டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க வந்து ஒரு இந்தியன் நேவிக்காக ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக ஒரு டிசைன் வந்து ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டார்ட் அப்பை. எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெலாரிஸ் டான் மிஷன். இது வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக்குக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது இனிமே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்தியா நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் வந்து 2 ஜியோ போர்ட்டல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா புவன் பஞ்சாயத்துக்கும் நேஷனல் டேட்டாபேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்டுக்காக. இது யார் டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, ISRO. குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய வாழ்வாதார குறியீடு. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஃபர்ஸ்ட் வந்து வியன்னா, செகண்ட் கோப்ஹாகன்,
தேர்டு வந்து ஜூரிச். இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா 141. ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் மும்பை வந்து அதில் இருக்கு. ஸ்ரீநகரில் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி உலக கைவினை நகரமாக வந்து ஸ்ரீநகர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th இந்தியன் சிட்டி. அப்போ 4த்னா ஏற்கனவே 3 வந்து உள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ ஜெய்ப்பூர், மாமல்லபுரம், மைசூர் இது 3மே ஏற்கனவே உலக கைவினை நகரமாக வந்து WCCயால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. குளோபல் இண்டெக்ஸில் மும்பை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் சிட்டியில் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 136th பிளேஸில் இருக்குது. நியூ டெல்லி வந்து 165, பெங்களூர் வந்து 195. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங். IUCN ரெட் லிஸ்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பொரியன் எலிஃபெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த எலிஃபெண்ட் வந்து அழியிற நிலைமையில் இருக்குது. ஆபத்தான யானை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அழியிற நிலைமையில் தான் அந்த ஆபத்தான யானைன்னு சொல்லி வகைப்படுத்தியிருப்பாங்க. வேர்ல்ட் நியூஸில் லேபர் பார்ட்டியை சேர்ந்த சீஃப் கீர் ஸ்டாமர் வந்து ரிஷி சுனக், இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனர் இருந்தார் இல்லைங்களா? ஸோ அந்த பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கவர் கீர் ஸ்டார்மர். 24th SCO சம்மிட் 2024 வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஷெங்காயில் வந்து நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டும் 23rd வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நடந்திருக்கும். த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டைரி ஃபெடரேஷன் ரீஜினல் டைரி கான்ஃபரன்ஸ் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியா பசிபிக்கான அந்த ரீஜியனில் வந்து நடக்கணும். ஸோ அது எங்கே நடந்திருக்குன்னா கொச்சி, கேரளாவில் வந்து நடந்திருக்கு. உலகில் மிகவும் ஆபத்தான கடல் பாலூட்டியான வாக்விடா அழிவின் விளிம்பில் உள்ளது. இதுவும் IUCN ரெட் லிஸ்ட்டில் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு மெரைன் மேமல். இதோட பேர் வந்து வேன் குட்டா. இது எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா மெக்சிகோட அப்பர் கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவில் இது காணப்படும். ஆர்ச்சரியில் பார்த்தோம் அப்படின்னா 3rd எக்ஸிக்யூட்டிவ் கோல்டு மெடல் ஆஃப் த சீசன் அதிதி சுவாமி, ஜோதி சுரேகா வேணம், பர்னீத் கவுர் இவங்க 3 பேரும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. ஃபைனல் இன்னும் வந்து நடக்கல. இல்லை இது ஃபைனல் வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் விளையாட்டு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஓன் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2024 டைட்டில் வந்து செகண்ட் டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2007 வந்து வின் பண்ணியிருப்பாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் ஹேஸ் ஓன் லியோன் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப். 28 மெம்பர் இந்தியன் அத்லெட்டிக்ஸ் டீம்ஸை வந்து பாரிஸ் கூட்டு போகிறாங்க இல்லையா, வரப்போகிற பாரிஸ்க்கு. ஸோ இது யார் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா ஜாவ்லின் த்ரோவர் நீரஜ் சோப்ரா வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸில் சில நியூஸ் தான் பார்த்துலாம். தமிழ்நாடு அசம்பிளி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எதை அமெண்ட் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூரேஜ் ஆக்ட் 1978. ஸோ இதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு ஆக்ட் 28 ஆஃப் 1978 வந்து திருத்தம் பண்ணுறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 வந்து இப்போ அமெண்ட் பண்ணுறதா பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மது விலக்கு. அது என்னன்னா இது மீறவங்களுக்கு வந்து 10 வருஷம் கள்ள சாராயம் காய்ச்சக்கூடாது. இப்போ ரீசெண்டாக டெத்து நடந்த ரிப்போர்ட் நியூஸஸில் வந்தது இல்லைங்களா? ஸோ அதனால அதை கடுமையான தண்டனை வந்து இப்போ மாற்றி வச்சிருக்கிறாங்க, அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 வருஷம் சிறை தண்டனை, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ₹5 வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் அபராதம். அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு குடித்து அதனால மரணம் ஏற்பட்டுச்சு, நிறைய மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து அபராதம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்துடலாம். சஞ்சனா தாக்கூர் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரிக்காக ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. காமன்வெல்த் ஷார்ட் ஸ்டோரி ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய். அருந்ததி ராய் வந்து சூசன் ஃபார் 2024 பென் பின்டர் லிட்ரரி ப்ரைஸ்க்காக அவங்கள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து 3 புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன புக்குன்னு பார்த்துடலாம். வெங்கையா நாயுடு லைஃப் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற புக்கு நாகேஷ்குமார் எழுதினது. செலிப்ரேட்டிங் பாரத் த மிஷன் அண்ட் மெசேஜ் ஆஃப் வெங்கையா நாயுடு ஆஸ் 13th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து சுப்பாராவ் எழுதினது. மேகநாத்தா லைஃப் ஆஃப் ஜர்னி ஆஃப் வெங்கையா நாயுடு சஞ்சய் கிஷோர் எழுதினது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் இவங்க பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி நாராயண ரெட்டி. இவங்க வந்து டாக்டர் நாராயண ரெட்டி நேஷ்னல் லிட்டரரி அவார்டுக்கு வந்து நாராயண் ரெட்டின்ற அவார்டுக்கு வந்து இவங்க செலக்ட் ஆகிருப்பாங்க. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரி. இவங்க வந்து சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிற அவார்டு வந்து 2022 வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா சூரிய வம்சம் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக வாங்கியிருப்பாங்க. கபில் தேவ் வந்து ப்ரொஃபஷனல் கல்ஃப் டூர் ஆஃப் இந்தியா பிரசிடெண்ட்டாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். பீகாரோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் சம்ரத் சௌத்ரி கன்வெனர் ஆஃப் த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் GST ரேட் ரேஷனலிசம்க்கு வந்து உள்ளே ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அவரை. உபேந்திர திவேதி 30th சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்.
எக்ஸாம் வியூவில் சில டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. சீனா இண்டியோ அக்ரிமெண்ட், அதில் பஞ்சசீல்னா என்ன, அது எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஷியோங் ரிவர் எங்கே ஓடுது, அது வந்து ஒரு இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்ரி ரிமோ கிளேசியரில் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஃபுல் நியூஸ் வேண்டாம், இது எங்கே எப்போ வந்துச்சு, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 280 ரீசன்ட் நியூஸில் வந்துச்சு. ஸோ அதனால் அது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றினது. ஃபினான்ஸ் கமிஷனோட டேட்டா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பெஞ்ச் டைகர் ரிசர்வ் இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மத்திய பிரதேஷ். இப்போ அந்த மத்திய பிரதேஷில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயரை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஏஐ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ டே பார்த்துடலாம். ஜூலை 1 பார்த்தோம்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே. இது வந்து ஃபிசிஷியன் பிபின் சந்திர ராயோட பர்த்டேவை நினைவு பண்ணுறதுக்காக அதை வந்து அனுசரிப்பாங்க. தீம் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட்ஸ். நேஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் டே அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்டி டே அண்ட் ஆல்சோ ஃபவுண்டேஷன் ஆஃப் புதுச்சேரி தான் ஜூலை 1. வேர்ல்டு யூஎஃப்ஓ டே ஜூலை 2. ஜூலை 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இந்த வருஷத்தோட தீம் கோஆப்ரேட்டிவ்ஸ் பில்டிங் அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல். ஸோ தேங்க்யூ காய்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சௌபர்ணிகா ஃப்ரம் LST. கீப் வாட்சிங் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்.